அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். வியட்நாமை உலுக்கியது ஜாகி புயல், விமான நிலையங்கள் மற்றும் ரயில் சேவைகள் நிறுத்தம். கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான சூறாவளி புயல் வியட்நாமை தாக்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஜாகி என்று பெயரிடப்பட்ட கரும் சூறாவளி புயல் காரணமாக நேற்று மதியம் வியட்நாமில் பாரிய அளவில் இந்த சூறாவளியின் தாக்கம் எதிரொலித்தது. புயல் பாதிப்பால் 4 பேர் பலியானதாகவும் 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் வியட்நாம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். வியட்நாமின் வானிலை அதிகாரிகள் கூறும்போது, கடந்த 10 ஆண்டுகளில் இந்த பிராந்தியத்தை தாக்கிய சக்தி வாய்ந்த சூறாவளி இது என்று தெரிவித்துள்ளார்கள். முன்னதாக சீனாவின் தென்பகுதியை தாக்கிய இந்த புயல் காரணமாக அந்நாட்டில் 3 பேர் பலியானார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். புயல் காரணமாக வியட்நாம் அரசாங்கம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டது. வெள்ளம் அல்லது நிலச்சரிவுகளால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். தலைநகர் கைனோய் மற்றும் கைபோங் நகரம் உள்ளிட்ட 4 இடங்களில் உள்ள விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அத்துடன் வியட்நாமில் பல ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்தியா நேபாளம் இடையிலான பிரச்சினைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலம் தீர்வு காணப்படும் என்று நேபாள பிரதமர் KP சர்மா தெரிவித்துள்ளார். நேபாளத்தின் முன்னாள் அரசு அதிகாரி சூரியநாத் உபாத்யாய் எழுதிய சர்வதேச நீர்வழிகள் சட்டம், நேபாளம் இந்தியா ஒத்துழைப்பின் பார்வை என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பிரதமர் KP சர்மா ஒலி கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் பேசிய அவர், இந்தியா நமது அண்டை நட்பு நாடு. நேபாளமும் இந்தியாவும் பலமான கலாச்சாரத்தை கொண்டுள்ள நாடுகள். எனவே நாம் வெளிப்படையான உரையாடலை கொண்டிருக்க வேண்டும். நாம் வெளிப்படையாக பேச முடியாமைக்கு புவி சார்ந்த அரசியல் சூழ்நிலைகள் மட்டுமே காரணமாக சொல்ல முடியாது. அதிகாரத்தை பெறுவதற்கும் நிலைநிறுத்துவதற்குமான எந்த விளையாட்டிலும் நாம் ஈடுபடக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டில் இந்தியாவை சேர்ந்த லிம்பியதூரா, காலாபாணி மற்றும் லிபிலேக் பகுதிகளை உள்ளடக்கி நாட்டின் புதிய வரைபடத்தை நேபாளம் வெளியிட்டது. அதன் பின்னர் இரு நாட்டுக்கும் இடையில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டது. அப்போது பிரதமராக இருந்த சர்மா ஒலி அதிகரித்து வந்த உள்நாட்டு பிரச்சினைகளை திசை திருப்ப இந்த பிரச்சினையை பயன்படுத்த முயன்றார். மேலும் நேபாளத்தின் உள்நாட்டு விவகாரங்களில் இந்தியா தலையிடுவதாகவும் அவர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார். இதனை குறிப்பிட்டு பேசிய சர்மா ஒலி, முந்தைய கால வெளியுறவுக் கொள்கைகள் நாட்டின் பலம் மற்றும் ஆதிக்கத்தால் பராமரிக்கப்பட்டன. ஆனால் 2ஆம் உலகப் போருக்கு பின் ஒரு நாடு தனது தேசிய நலன்களை சர்வதேச உடன்படிக்கைகள் மற்றும் ஒப்பந்தங்களின் அடிப்படையில் நியாயமாக முன்வைக்க முடியும். பொதுவாக வளங்கள் குறித்த விவகாரங்களில் ஒருதலை பட்சமான கருத்துக்கள் இருக்கக்கூடாது. அவை ஒருமித்த கருத்துக்கள் மற்றும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் வழியே செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டார். மலைகளால் சூழப்பட்ட நேபாளம் சரக்கு மற்றும் சேவைகளின் போக்குவரத்திற்கு இந்தியாவை நம்பியுள்ளது. ஒட்டுமொத்த நலன்கள் தொடர்பாக இந்தியாவுக்கு நேபாளத்தின் உறவு முக்கியமானது. இரு நாட்டு தலைவர்களும் இந்தியா நேபாளத்தின் உறவு என்பது ரொட்டி போட்டி உறவு போன்றது என உறவு பிணைப்பு தொடர்பான சொற்றொடர்களை பயன்படுத்தியுள்ளார்கள். நீண்ட நாட்களாக இந்தியா நேபாளம் இடையே மிகப்பெரும் மோதல் இடம்பெற்று வந்த சூழ்நிலையில் இந்த கருத்துக்கள் அந்த பிராந்தியத்தில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரிட்டனில் விமானம் ஒன்று கிளம்பிய சிறிது நேரத்தில் வயல்வெளி பகுதியில் வீழ்ந்து நொறுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் மதியம் 1 மணியளவில் அப்பன் மினிஸ்டரில் உள்ள அவலி சாலையில் ஒரு பகுதியில் இந்த இலகுரக விமானம் வீழ்ந்தது. விமானம் ஒன்று அருகிலுள்ள வயல்வெளிகளில் விழுந்து நொறுங்கியதாக தகவல் கிடைத்ததை அடுத்து பெருநகர காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். லண்டன் ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் எசெக்ஸ் தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவை ஆகியவை சம்பவ இடத்தில் காவல்துறையினருடன் இணைந்து கொண்டார்கள். ஆனால் விபத்துக்குள்ளான விமானம் எங்கிருந்து வந்தது என்பது உறுதி செய்யப்படவில்லை. இந்த சம்பவத்தை அடுத்து ஆண் பயணி ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பான விசாரணைகள் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் தேர்தல் முடியும் வரை தண்டனை குறித்த அறிவிப்பதையும் வெளியிடப் போவதில்லை எனவும் தண்டனை குறித்த அறிவிப்பு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளமை ட்ரம்ப் தரப்புக்கு சாதகமாக அமைந்துள்ளது. அதிபர் தேர்தல் முடியும் வரை டொனால்ட் ட்ரம்புக்கு தண்டனை விதிப்பதை ஒத்திவைக்க அமெரிக்க நீதிமன்றம் தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது. இது டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவாளர்களிடையே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை அமெரிக்க அதிபராக இருந்தார். அப்போதைய அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஆபாச நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸ் ட்ரம்புடனான தன் நெருக்கம் தொடர்பாக தொடர்ந்து பேட்டிகளை அளித்தார். இதனால் தனக்கு தேர்தலில் பாதிப்பு ஏற்படும் என்று கருதிய ட்ரம்ப் பேட்டி எதுவும் தராமல் இருப்பதற்காக பணம் கொடுத்து ஸ்டார்மி வாயை அடைத்தார். இவ்வாறு தரப்பட்ட பணத்திற்கும் அவர் பொய்க்கணக்கு காட்டியதாக சொல்லப்பட்டது.
இது தொடர்பான வழக்கு நியூயார்க்கின் மன்ஹாட்டன் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. விசாரணையின் போது முன்னாள் அதிபர் ட்ரம்ப் நேரில் ஆஜரானார். நீதிமன்றத்தில் ஆஜரான ஸ்டார்மி கோட்டலறை ஒன்றில் தனிமையில் சந்தித்தது தொடர்பான பல தகவல்களை வாக்குமூலமாக அளித்தார். இந்த வழக்கில் ட்ரம்ப் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தேர்தலுக்கு முன்னதாக வரும் செப்டம்பர் 18ஆம் தேதி ட்ரம்புக்கு தண்டனை விதிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இது வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடக்கவிருக்கும் அதிபர் தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என ட்ரம்பிடம் நிபுணர்கள் தெரிவித்தனர். அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் ட்ரம்ப் நீதிபதி ஜவான் மெர்ச்சரை சந்தித்து நவம்பர் 5ஆம் தேதி தேர்தலுக்கு பிறகு தண்டனை வழங்கும் வகையில் தேதியை தள்ளி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அதிபர் தேர்தல் முடியும் வரை டொனால்ட் ட்ரம்ப் மீதான தண்டனை அறிவிக்கப்பட மாட்டாது என்று ஒத்திவைத்துள்ளமை ட்ரம்ப் தரப்புக்கு மகிழ்ச்சி அளித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான இரு போர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சியாக அமெரிக்கா பிரிட்டன் உளவுத்துறை தலைவர்கள் முதன்முறையாக செய்தியாளர்கள் முன் நேரில் தோன்றி விளக்கமளித்துள்ளார்கள். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 2 ஆண்டுகளை தாண்டியும் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. அதேபோன்று இஸ்ரேல் ஹமாஸ் இடையே காசா பகுதியில் கடந்த அக்டோபர் 7 முதல் ஏறக்குறைய ஒரு ஆண்டை இந்த போர் நெருங்கி வருகின்றது. உக்ரைனுக்கு அமெரிக்கா தலைமையில் மேலை நாடுகள் ஆயுதங்களையும் நிதியும் அளித்து வருகின்றனர். ரஷ்யாவுக்கு எதிராக பெரும் பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளார்கள். இஸ்ரேல் காசா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவும் பல்வேறுபட்ட நாடுகளும் மத்தியஸ்தம் வைத்து வருகின்றார்கள். எந்த பிரச்சினைக்கும் போர்க்களத்தில் தீர்வு காண முடியாது, பேச்சுவார்த்தை தீர்வாகும் என பிரதமர் மோடி வலியுறுத்தி வருகின்றார். இது தொடர்பாக பிரதமர் மோடி இஸ்ரேல் பிரதமரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் பேசியுள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் ரஷ்யா உக்ரைன் சென்று போரை நிறுத்துவதற்கான முயற்சிகளையும் மோடி முன்னெடுத்திருந்தார். இதன் காரணமாக சில நாட்களுக்கு முன் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என ரஷ்ய அதிபர் புடினும் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரிட்டன் அமெரிக்காவின் உடைய உளவு அமைப்பான CIA மற்றும் M16 உளவு அமைப்பின் தலைவர்கள் இருவரும் பிரிட்டன் தலைநகர் லண்டனில் சந்தித்து ஃபைனான்ஸ் டைம்ஸ் பத்திரிகை ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் ஒன்றாக பங்கேற்றனர். இதன் மூலம் இரு நாட்டு உளவுத்துறை தலைவர்களும் பொதுவெளியில் நேரில் தோன்றியதாக கூறப்படுகின்றது. இந்த சந்திப்பின் பின்னணியில் இரு உளவுத் தலைவர்களும் இரு போர்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பெரும் முயற்சியில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இரு போரை நடத்தி வரும் இரு தரப்பினரையும் சமரசப்படுத்துவதற்கான ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வருவது, அது குறித்து விரிவான அறிக்கையை வெளியிட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனாவின் விலங்கு பண்ணைகளில் 125 வகையான புதிய வகை நோய் தொற்றுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவற்றில் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய 39 வகை ஆபத்தான தொற்றுகளும் இருப்பதாக அஞ்சப்படுகின்றது. நேச்சர் என்ற இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வில் இத்தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 36 வகை வைரஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் முயல்கள், குரங்குகள், நரிகள், டிரங்கூன் நாய்கள் போன்ற தோலுக்காக வளர்க்கப்படும் விலங்குகள் புதிய வைரஸ்களுக்கான ஆபத்தை ஏற்படுத்தி வருவதாக அந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் கினியா பன்றிகளிடத்தில் பறவை காய்ச்சல் பரவியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆஸ்திரேலிய இராணுவத்தின் முன்னாள் ஜெனரல் டால் ட்ரூசோ ஹமாஸை தோற்கடிப்பதில் இருந்து இஸ்ரேல் வெகு தொலைவில் உள்ளது என்று ஒப்புக்கொண்டுள்ளார். அதற்கு 5 ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேலதிகமாகவும் ஆகலாம் என்று அவர் மதிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய முக்கிய ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர், காசாவில் இஸ்ரேல் முழு இராணுவ பிரசன்னத்தை நிலைநிறுத்த முடியாது, அவ்வாறு நிலைநிறுத்திய போதும் கூட ஹமாஸை முற்றாக ஒழிக்க முடியவில்லை என்றும், தற்போது ஹிஸ்புல்லா தனது தாக்குதல்களை அதிகரித்துள்ள சூழ்நிலையில் லெபனான் முனை மிகவும் பதற்றமிக்க ஒரு சவால் மிக்க முனையாக மாறியிருக்கின்றது. நடந்து கொண்டிருக்கும் போர் மிக கடுமையான அளவில் நடந்து கொண்டிருந்தாலும் இஸ்ரேல் தன்னுடைய அனைத்து வளங்களை பயன்படுத்திய போதிலும் ஹமாஸ் குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை இன்னும் இஸ்ரேலுக்கு கொடுத்து வருவதாக ரூசோ தெரிவித்திருப்பதுடன், ஹமாஸ் அமைப்பினருடான போரில் இஸ்ரேல் உடனடியாக வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு எந்தவிதமான வாய்ப்புகளும் காசாவில் காணப்படவில்லை எனவும், அது மட்டுமல்ல லெபனான் முனையில் சம நேரத்தில் போரை தொடங்கினால் இஸ்ரேல் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும் என ஆஸ்திரேலிய ரிசர்வ் படையினுடைய தளபதி டால் ட்ரூசோ தெரிவித்துள்ளமை ஆஸ்திரேலிய ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லெபனானின் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய கோட்டை என்று அழைக்கப்படும் சில பகுதிகளில் இஸ்ரேலினுடைய மொசாட் முக்கிய முகவரை கைப்பற்றியிருப்பதாக அந்நாட்டினுடைய இரகசிய போலீசார் தெரிவித்துள்ளார்கள். ஏற்கனவே துருக்கியில் மொசாட் அமைப்புக்கு நிதி சேகரிக்கும் நிதித்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் தற்போது தெற்கு லெபனானில் மொசாட் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதான செய்திகள் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மொசாட் அமைப்பினர் பரந்த உளவு வலையமைப்பை அம்பலப்படுத்தியுள்ளதாகவும், லெபனான் அதிகாரிகள் உளவாளியின் செயற்பாடுகள் மற்றும் இப்பகுதியில் இஸ்ரேலின் உளவுத்துறை சேகரிப்பில் அளவு பற்றிய அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள்.
நாட்டில் மொசாட் அமைப்பினரை கைது செய்த துருக்கியின் நடவடிக்கைகளை தொடர்ந்து பிராந்தியம் முழுவதும் ஊடுருவியுள்ள மொசாட் அமைப்பினரை வேட்டையாடுவதற்காக பல அரபுலக நாடுகளும் களமிறங்கியுள்ளார்கள். ஏற்கனவே ஈரான் பல நாடுகளுக்கு மொசாட் அமைப்பினரின் செயற்பாடுகள் குறித்தும் அவர்களுடைய நடமாட்டம் அதிகரித்துள்ள விடயங்கள் குறித்தும் பல இரகசிய தகவல்களை லெபனான், துருக்கி மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் துருக்கியை தொடர்ந்து லெபனானில் மொசாட்டினுடைய முக்கிய அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய உலகின் முக்கிய செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.